ஹலோ, இருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு அண்ணா நேற்று வீடியோ போட்டிருந்தேன்ல, பாப்பாவும் நம்ம கூட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, குவைத்திலேருந்து ஒரு அண்ணா சஹீர் ஹுசைன் சொல்லிட்டு பேர், பாப்பா நான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல. மிக்க நன்றிண்ணா. சொன்னேன் இல்லையா, காதலும் நட்பும் காசு இல்லாத போய் நம்ம கூட இருந்துச்சுன்னா அதை விட பெரிய பாக்கியம் எதுவும் இல்லைன்ட்டு. அப்போ ஒரு அண்ணா இப்போ அப்படி யாரும் இல்லை அப்படின்னாரு. அப்படிலாம் இல்லைன்னா நீங்கள் பார்க்கலன்னு சொல்லுங்கள், அதான் உண்மை. நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இருப்பாங்க. பெருமைக்காண்டி சொல்லலை, கிட்டத்தட்ட 9 வருஷமாக நான் அப்படி தான் இருக்கேன். எல்லாத்தையும் ஃபைனான்ஸ் பண்ணி வீட்டுக்காரை இழந்ததுக்கப்புறமும் நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட காலம்லாம் இருந்துச்சு. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நல்லா இருக்கணும். பாப்பா பிறந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. இன்னைக்கு அவளுக்கு 5 வயசு. என்ன இன்னைக்கு ஓரளவுக்கு அது பரவாயில்ல, முன்னேற்றம் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். நீங்கள் அப்படி யாரையும் பார்க்கலன்னு சொல்லுங்கள், ஆனால் நல்லவங்கெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பாக இருக்காங்க. காதல்னுன்றது எவ்வளோ ஒரு புனிதமான வார்த்தை. தங்கச்சி மேலே இருக்கலாம், அண்ணன் மேலே இருக்கலாம், ஏன் லவ் பண்ணவங்க மேலே இருக்கிறது புனிதமான காதல் தானுங்க. இதுலன்னா உங்களுக்கு பிரச்சனை. காதல்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னோன்னே ஐ லவ் யூ சொல்ல, ஐ லவ் யூ ஐ லவ் யூன்ட்டு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் சொல்லவே வேண்டாம். அவங்களாம் ரொம்ப டீசெண்டாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. 5 வயசு குழந்தையோட வீடியோ போட்டிருக்கேன். அப்படி பண்ணலாமா சொல்லுங்கள்? எவ்வளோ சொன்னாலும் நீங்களாம் திரும்ப போகிறதில்ல. எப்படியோ போங்க. காதலுங்கிறது புனிதமானது, அதை அப்படி மட்டும் பாருங்கள். அதான் நல்லது. மிக்க நன்றி.